ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் தான் பார்க்குறோம். வாழைக்காய் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்படியும் செய்யலாமா வாழைக்காய்னு பார்க்கலாம். சிம்பிளாக செய்யக்கூடியது. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே சொல்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். இதுக்கு வந்து வாழைக்காவை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி கொஞ்சோண்டு சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இல்லை பல்லாரி ஏதாவது வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸில் கம்மியாக இருந்தால் போதும். கட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அது கூட வந்து நம்ம வேக வச்சுருக்கிற வாழைக்காய் வந்து சேர்த்துக்கணும். இதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. வாழைக்காவையும் நம்ம அதிகமாக வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் டக்குன்னு வெந்நீரில் போட்ட உடனே வடிச்சிடணும். இப்போ இந்த வெங்காயத்து கூட அந்த வாழைக்காவை சேர்த்துட்டோம் இல்லையா, அதையும் ஒரு பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 ஸ்பூன் வந்து கூட சேர்த்துக்கணும். நம்ம சாதாரணமாக வாழைக்காவெல்லாம் வந்து டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆயில் அதிகமாக தேவைப்படும். இது ஆயில் இல்லாதது ஹெல்த்தியாக இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஒரு 2 வாட்டி பிரட்டி விடணும். வாழைக்காய் வந்து ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால இது அதிகமாக வேகணும்னு தேவைப்படாது. இந்த பாருங்கள் எப்படி பொழன்னு அதிகமாக இருக்க பாருங்கள். இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, அது வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரட்டி விட்டிங்கன்னா வாழைக்காய் ஆல்ரெடி குக்காக இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். இதுமாரி வாழைக்காய் செஞ்சு பாருங்கள். வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாம் சீக்கிரட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாழைக்காய் வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வாழைக்காய் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுமே கொடுக்கும். இது தயிர் சாதத்துக்கெலாம் வச்சிங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும். அதனால் நான் வந்து செய்வேன். பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்துக்கணும். மிதமான தீயில வச்சு இதை வந்து நல்லா பிரட்டி விட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே வெந்திருக்கிற அந்த வாழைக்காய் மேலே இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்ந்ததுனால சாப்பிடும்போது நல்ல கிரிப்ஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு அதிக பொருட்கள் மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக செய்யக்கூடியது. ஆயிலும் அதிகமாக தேவைப்படாது. அதனால் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். தேவைன்னா வந்து ஒரு கொஞ்சோண்டு அளவுக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் அதை வந்து சேர்த்துக்கிட்டாலும் இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து செய்யக்கூடியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.